உறவுகளுக்காக தான் நம்ம ஏங்குறோம். அன்பு, உறவு, மனுஷர்கள் கிட்ட நம்ம ஏங்கி ஒரு சில நேரங்களில் கிடைக்கும், ஒரு சில நேரத்தில் கிடைக்காது. ஆனால் நம் தெய்வம் இருக்கார் பார்த்தீங்களா, அது நிரந்தரமான உறவு. அவருடைய அன்பு நிரந்தரமான அன்பு, அது குறையாது. அது அள்ள எவ்வளவு எடுத்தாலும் அது குறையாது. அது ருசி, அது இனிப்பாய் தித்திக்கிற அன்பு, அது ஈடு இணை இல்லாத அன்பு அது. ஆமென். அந்த தெய்வம் என் அப்பா மாத்திரம் இல்லை, என் மேய்ப்பன். அப்போ அவர் மேய்ப்பன்னா நீங்களும் நானும் யாரு? எத்தனை பேருக்கு ஆசை ஆட்டுக்குட்டின்னா எத்தனை பேருக்கு ஆசை? ஆனால் நாங்கள் ஒரு இடத்துல வாசித்தேன், இந்த உலகத்திலேயே சொல் பேச்சு கேட்காத ஒரு விலங்கு எதுன்னா ஆடம். இது ஒரு கடி ஜோக் சார். நீங்கள் ரொம்பலாம் யோசிக்க கூடாது, சாதாரணமாக யோசிச்சு சொல்லுங்க. ஏன் இந்த ஆடு சொல் பேச்சு கேட்கலன்னு சொல்ல முடியுமா? ஆடை பார்த்து நீங்கள் எப்படின்னு சொல்வீங்க? அக்கா அழகா சொன்னாங்க, ஆடு. ஆமா, இன்னொரு தடவை சொல்லுங்க அக்கா, உங்க சத்தம் நல்லா கேக்குது. ஆடு. எத்தனை தடவை இந்த ஆடை பார்த்து ஆடு ஆடுன்னு சொல்லியிருக்கு? என்னைக்காவது ஒரு ஆடு ஆடுச்சா? ஆடுனதே இல்லை. அதனால சொல்லுவாங்க, உலகத்திலே சொல் பேச்சு கேட்காத ஒரு விலங்குன்னா ஆடுதான். ஆனா இந்த பைபிள்ல கூட பாத்தீங்கன்னா இந்த ஆட்டுக்குட்டிகளை குறித்து பார்க்கும்பொழுது ஏதாவது ஒன்று வழி தவறி போயிடுது இல்ல. 100 ஒரு மந்தையில 100 ஆட்டுக்குட்டி இருக்குது, அதுல ஒண்ணு காணும். ஆனா அந்த ஒன்றை தேடிதான் அந்த மேய்ப்பன் போறாரு. என்ன மனசு சார் அவர். நம்மளாம் காணாம போச்சுன்னா உங்களுக்கு சொல்லணும்னா புரிய வைக்கணும். ஆடை விட்டுருங்க, 1000 ரூபாய் பாக்கெட்ல இருக்குதுன்னா 10 ரூபாய் கீழே விழுந்துருச்சுன்னா 10 ரூபாய் தேட மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு 990 இருக்குதுன்ற தைரியம். 1 ரூபாய் கீழே உருண்டு ஓடிடுச்சுன்னா 100 ரூபாயில நீங்க தேட மாட்டீங்க. 1 ரூபாய் தானே, 1 ரூபாயில என்ன கிடைக்க முடியும்? 1 ரூபாய் வச்சு என்ன பண்ண முடியும்? இந்த காலகட்டம் வேற அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அப்பா அந்த ஒண்ணு பின்னாடி தான் போனேன். நான் அந்த ஒண்ணுல வந்தவன் சார் நானு. அந்த ஒண்ணுல கண்டுபிடிச்சு வந்தவன் தான் ஏன் நானு. ஆமா, அந்த ஒண்ணு. அப்போ இதை பார்க்கும்போது நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். ஏசப்பாக்கு அப்போ ஒண்ணு தேடி போயிட்டார்ல, அந்த ஒரு ஆட்டுக்குட்டிய. அப்போ அவருக்கு அந்த ஒரு ஆட்டுக்குட்டி மேல பாசம் ஜாஸ்தியா, 99 மேல பாசம் ஜாஸ்தியா? சிஸ்டர், நீங்க தெளிவா பேசுற மாதிரி இருக்கு, ஆனா எங்களை குழப்புற மாதிரி இருக்கு. பேசுறதுல 2 வகைங்க. ஒன்று தெளிவா பேசி குழப்பமாக்குவாங்க, இன்னொன்று குழப்பமா பேசி தெளிவாக்குவாங்க. நாங்க 2வது வகை. நல்லா கவனிங்க. சொல்லுங்க, யார் மேல ஜாஸ்தி பாசம் இருந்திருக்கும்? காணாம போன ஆட்டுன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? அப்படி ஏசப்பா ஒருத்தர் மேல பாசம் வச்சு இன்னொருத்தர் மேல பாசம் குறைக்கிறவரா? இல்லையே. அப்புறம் எப்படி நீங்க சொல்றீங்க? குழப்பமா இருக்குல்ல? அதை தூக்கி நான் சொல்றேன், அந்த காணாம போன ஒரு ஆட்டை தேடி கண்டுபிடிக்கிற அதே அன்பு. ஏன் அந்த அன்புனா, இந்த 99 இருக்க கூடாது. இந்த 99 100 மாறவே மாறாதுங்க, ஃபுல்னஸ்க்குள்ள வராதுங்க. அந்த ஒண்ணு வந்தாதாங்க. அந்த ஒண்ணு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த மாதிரி நம்ம யோசிக்கவே இல்லை. இந்த ஒண்ணு உள்ள வந்தாதாங்க நிறைவு. எஸ், இந்த நிறைவை அவர் இந்த 99க்கு கொடுக்கணுன்றதுக்காக தான் அந்த ஒன்றை தேடி போறார். அந்த ஒண்ணு மேல அப்படி ஒரு பாசம்னா இந்த 99 மேல இப்படி ஒரு பாசம் இருக்கு சார். ஆமென். எஸ், இட்ஸ் தி சேம் லவ். ஒன்று மேல இருந்த அதே அன்பு தான் 99 மேலயா. அவர் நிறைவாக்குகிற தேவன். அந்த ஒன்று வரலன்னா 99 100 மாறாது. ஆமா, அது ஒன்று தனியா இருந்தாலும் பிரச்சனை, 99 தனியா இருந்தாலும் பிரச்சனை. 2 ஒன்றா என்ன. ஆமென். இன்றைக்கு சொல்றேன், நம் கர்த்தர் நம் மேய்ப்பராய் இருக்கிறார். சங்கீதம் 23 அப்படியே வாசிக்கலாமா? உங்களுக்கு தெரிஞ்சவங்க என் கூட சேர்ந்து வாசிங்களேன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே
நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பே. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றார், அவர் மேய்ப்பன்னா அவர் சொல்றார், எனது கோலும் எனது தடியும் உன்னை தேற்றும். நான் பழைய ஏற்பாட்டில் வேத புத்தகத்தில் நான் பார்க்கிறேன், இந்த கோல் தகப்பன்கள் கையில் இருக்கிறது, இந்த கோல் அரசர்கள் கையில் இருக்கிறது, இந்த கோல் ஆசாரியர்கள் கையில் இருக்கிறது, இந்த கோல் வழி நடத்துகிறவர் கையில் இருக்கிறது. அந்த கோல் என்னெல்லாம் பண்ணுச்சு நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்கிறோம் முதல் யுத்தம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வராங்க. அந்த யுத்தத்தில் ஜெயத்தை தீர்மானிப்பது மலை உச்சியில் இருக்கிற மோசேயின் கரத்தில் இருக்கிற கோலை வைத்து இருக்கிறது. ஆமென். இங்க கோலியாத்தை எதிர்த்து தாவீது போறான். தாவீதை பார்த்து கோலியாத்து கேட்கிற வார்த்தை, ஒரு கோலை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறியே, தடியை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறியே, நான் என்ன? ஓ, இஸ்ரவேல் ஜனங்கள் வழி இல்லாமல் நிற்கிறார்கள், அவர்களுக்கு வழியை திறந்து கொடுத்தது மோசேயின் கரத்தில் உள்ள கோல். ஒரு கோல் ஆசாரிப்பு கூடாரத்துல பெட்டிக்குள்ள துளிர்த்து வந்தது. அந்த ஒரு கோல், ஆரோனின் கோல். யார் பக்கம் கர்த்தர் இருக்கிறார் என்பதை சூஸ் பண்ணத தீர்மானம் செய்தது இந்த கோல். இப்படி பரிசுத்த வேதாகமத்துல கோலை குறித்து நிறைய காரியங்கள் போடப்பட்டிருக்கிறது. அப்பா கையில இருக்கிற கோல், இல்ல ஆசாரியன் கைகளில் இருக்கிற கோல், வழி நடத்துகிறவர்கள் மோசே ஆரோன் அவர்கள் கரத்தில் இருந்த கோல். ஆனா இந்த மேய்ப்பனின் கோல் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அந்த கோல் அப்படிங்கிறது ஒரு நீளமான ஒரு கம்பு. அந்த கம்பு கடைசியில வளைந்திருக்கும். பார்த்துருக்கீங்களா? எங்க பார்த்துருக்கீங்க தெரியல, நீங்க பிக்சர்ல பார்த்துருப்பீங்க. ஒருவேளை மீடியா டீம் அது இருந்துச்சுன்னா யூ கேன் புட் இட். ராட் அண்ட் ஸ்டாஃப்னு போட்டிங்கன்னா அது தெரியும். ஒரு பெரிய கம்பு, அந்த கம்பு இப்படி வளைஞ்சிருக்கும். அப்போ மேய்ப்பனின் கரத்தில் இருக்கிற அந்த கோலுக்கு என்ன ரீசன், எதற்காக அந்த கோலை வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அது போஷிக்கிறதா இருக்கிறது. It provides food for its sheep. மேலே உயரத்தில் இருக்கிற அந்த கிளையில தான் இலைகள் ரொம்ப செழிப்பா இருக்கும், பச்சை இளங்கள். அந்த இலையை எடுத்து கொடுக்கறதுக்கு அந்த கோல் பயன்படும். அது மாத்திரம் இல்லாம நம்ம இந்த ஆட்டுக்குட்டிங்க இருக்குல்ல, எப்பவுமே வழி விலகி வழி தெரிஞ்சோ நான் தொலைஞ்சு போனேன், பாத தெரியாம பயந்து நின்ன, வழி தெரிஞ்சோ நான் தொலைஞ்சு போனேன், பாத புரியாம பயந்து நின்ன, 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைந்து போன என்ன தேடி வந்தீங்க, 100 பேரை தேடி நீங்க போகல, தொலைந்து போன என்ன தேடி வந்தீங்க. எங்களை விட்டீங்கன்னா பாடுவீங்க, விட்டுறலாம். வழி தெரிஞ்சோ நான் தொலைஞ்சு போன, அப்படி போகுது பார்த்தீங்களா? அதை அப்படியே கொக்கி மாட்டி தர 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 இழுத்துன்னு வர்றது தான் அந்த கோல். அப்போ அந்த கோலினுடைய ஃபங்க்ஷன் ஒன்று அதுக்கு போஷிப்பு, இன்னொன்று கைடன்ஸ், அதற்கு வழி நடத்துகிறது தான் அந்த கோல். கோல் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பெருசா இருக்கும், உயரமா இருக்கும், வளைஞ்சிருக்கும். இது ரெண்டாவது இருக்குல்ல, கோலும் தடியும். தடினா என்ன தெரியுமா? ஆள் கொஞ்சம் சைஸ் சின்னதா இருக்கும். எங்க 2 பேர் மாதிரி வச்சுக்கோங்களேன். இவர் தான் கோல், நான் தான் தடினே வச்சுங்க. என் மனைவி எப்பவுமே என்னை மறைக்கவே மாட்டான் எல்லா விஷயத்திலையும். சந்தோஷமா உங்களுக்கு? ஓகே, எக்ஸாம்பிளுக்காக கோல் நல்ல உயரமா உசரமா இருக்கும், வளைந்து இருக்கும். தடி என்பது சின்னதா இருக்கும். இந்த தடி எதற்காக பயன்படுது அப்படின்னு சொல்லும்போது, எங்கெல்லாம் ஆட்டுக்கூட்டம் இருக்கோ அங்கெல்லாம் ஒரு ஓநாய் கூட்டம் வரும். அந்த ஓநாய் கூட்டத்தினுடைய ஒரே எண்ணம் ஆடுகளை பீறி போடணும், ஆடுகளை சிதறடிக்கணும். அப்ப அந்த ஓனா தூரத்துல வரும் பொழுது இங்கிருந்து அப்படி தூக்கி விசிறி அடிப்பார் அந்த தடிய மேய்ப்பன். அது மேல பட்டு பயந்து ஓடுமா, தலை தெறிக்க ஓடுமா. இன்றைக்கு பாதுகாப்புக்காக கர்த்தர் தடிய வைத்திருக்கிறார், சத்ரு என்னை மேற்கொள்ளாதபடிக்க. ஹல்லேலூயா. எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போவதற்கு
அந்த பாதுகாப்புக்காக கர்த்தர் தடியை வைத்திருக்கிறார். இந்த கோலும் இந்த தடியும் என் வாழ்க்கையில எப்படிங்க இருக்கும்? இந்த 2 மரங்கள் என் வாழ்க்கையில எங்க நான் கண்டுபிடிப்பேன்? வேர் ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட்? நான் போய் கடையில் போய் கிடைக்குமா, ஒரு கோல் எனக்கு கொடுங்க, ஒரு தடி எனக்கு கொடுங்க, நான் கேட்க போறேனா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்குண்டான விடயத்தை தான் கர்த்தர் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவர் என் மெய்ப்பராக இருக்கிறாரு. அவர் எனக்காக 2 மரக்கட்டைகளை இணைத்திருக்கிறார். ஆமென். ஆமென். அப்போ உயரமா ஒசரமா ஒரு குச்சி, சின்னதா ஒரு தடி உங்க கையில கொடுத்தா நீங்க அதை என்ன செய்வீங்க? என்ன செய்யலாம்? சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுக்குலாம் தெரியும். பெருசா ஒரு குச்சி, சின்னதா ஒரு 1 மீட்டர் ஸ்கேலோ 1/2 மீட்டர் ஸ்கேலும் கொடுத்தா நீங்க என்ன பண்ணலாம்? அதுல எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க சிலுவையை உண்டாக்க முடியும் அதுல? இன்றைக்கு சிலுவை அப்படின்னு சொன்னீங்கன்னா there is a big stick or a big என்ன சொல்றது, மரம் மேல இருந்து கீழே சொல்லப்படுற ஒரு இடது புறத்துல இருந்து வலது புறம் இருக்கிறது. that is the symbol of the cross. இன்றைக்கு அவருடைய கோலும் அவருடைய தடியும் இந்த விஷயத்த சிலுவை அப்படிங்கிற அந்த கண்ணோட்டத்தோட பார்க்க ஆரம்பிங்களேன். அதற்கு அப்புறம் வருகின்ற ஒவ்வொரு வசனங்களும் கர்த்தர் நமக்காக சிலுவையில் பெற்றுக் கொடுத்தது. இன்னைக்கு உங்களை இந்த சிலுவை தேற்றும். இந்த கோலும் தடியும் அவர் என் மெய்ப்பன், அவரது சிலுவை என்னை தேற்றும். சொல்லுங்க பார்க்கலாம். அவர் என் மெய்ப்பன், அவர் என் மெய்ப்பன், அவர் என்னை தேற்றுவார், அவர் என்னை தேற்றுவார். புதுசா வந்திருக்கிறவங்கள பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, அவர் உங்களை தேற்றுவார், அவர் உங்களை தேற்றுவார், அவர் உங்கள் மெய்ப்பன், அவர் உங்களை தேற்றுவார். அந்த சிலுவை மூலமாய் அவர் பெற்று கொடுத்த எல்லா தேர்தலையும் இப்ப நம்ம ரிசீவ் பண்ண போறோம். அதுக்கு அடுத்தடுத்து வர்ற வசனம் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு வெளிப்பாடாய் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். இன்றைக்கு கர்த்தர் அநேகரை விடுவித்து தான் அனுப்ப போறார். அநேகரை ஏற்கனவே குணமாக்கி கொண்டிருக்கிறார். அநேக அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் திறக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த சிலுவை உங்களை தேற்ற ஆரம்பித்து விட்டது. ஆமென். சிலுவை அப்படிங்கிற அந்த மனசோட கூட 5வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா எங்க சிலுவை வந்துருச்சோ உங்க லைஃப்ல, where there is the cross of Jesus in your life, அதை பெற்று கொடுக்கிற நன்மைகள் ஏராளம் ஏராளம். அதுல 5 நன்மைகளை நம்ம தியானிக்க போகிறோம். உங்களுக்கு தெரிந்த வசனங்கள் தான். 5வது வசனம் சொல்லுகிறது, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறீர். ஹல்லேலூயா. இந்த சத்ருவை ஆண்டவர் சிலுவையில வெற்றி சிறந்தார். ஆண்டவர் சிலுவையில வெற்றி சிறந்தார். ஆதியாகமத்துல சத்ருவானவன் தான் முதல் மனிதனை கீழே விழ தள்ளினது. கரெக்டா? அப்போ ஆண்டவர் ஒரு விசாரணை கமிஷன் மாதிரி வச்சு ஏவாளையும் ஆதாமையும் நிற்க வச்சு கூடவே சர்பத்தையும் நிற்க வச்சு யார் தப்பு பண்ணா அப்படின்னு ஒருத்தரையா விசாரிக்கிறார். படிச்சிருக்கீங்களா அந்த வசனங்களை? சர்பத்தை பார்த்து ஃபர்ஸ்ட் ஆதாமை கேட்கிறார். ஆதாம் யாரை கை காட்டினது? ஏவாள். ஏவாளை கேட்டார், ஏவாள் யார் கை காட்டினது? சர்பத்தை பார்த்து சொல்றாரு, சபிச்சு சொல்றாரு, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் யார் தெரியுமா? அந்த அவர் சிலுவையில உங்களுக்காக எனக்காக தொங்கின இயேசு கிறிஸ்து தான் அந்த அவர் உன் தலையை, அதுதான் நடந்தது சிலுவையில். இன்றைக்கு அந்த சத்ரு மாத்திரம் இல்லை, இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற எல்லா சத்ருவின் அந்தகார வல்லமைகளும் நமக்காக குலைக்கப்பட்டது அந்த சிலுவையில தான். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அந்த சிலுவையில அவர் நமக்கு விரோதமாக எழுதப்பட்டிருக்கிற எல்லா பாவங்கள், எல்லா சாபங்கள், எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஜெயித்துட்டார். ஆமென். நீங்க சுமக்க தேவை இல்லை. அதனால அவர் உங்களுக்காக கொடுத்திருக்கிற முதல் ஆறுதல் என்ன தெரியுமா? ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். பந்தி ஆயத்தமாய் இருக்கிறது. அவருடைய பந்தியில யாரெல்லாம் உள்ள வரணும்னு நினைக்கிறீங்களோ, இன்னைக்கு இயேசுவே அப்பான்னு நீங்க கூப்பிட்டு உள்ள வந்தீங்கன்னா உங்க பாவங்களை மன்னிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 14-15 வசனங்கள் சொல்லுகிறது. கொலோசியர் 2:14-15 நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி
அவைகளின் மேல் சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார். ஹalleluya. அவர் ஒரு பந்தியை ஆயத்த பண்ணி இருக்கிறார். ஆமென். ஆமென். என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும். நான் துதித்து பாடும் போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். அல்லேலூயா அல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிற எல்லா சத்ருவையும் கர்த்தர் சிலுவையில அவர் வெற்றி சிறந்திருக்கிறார். ஆமென். ஹalleluya. அப்போ you are already on the winning side. Amen. You are already a winner. ஏசப்பாவை நம்புகிற எல்லாருமே உங்களுக்கு தோல்வி என்பது இல்லை. ஏன்னா ஜெயித்தவர் கிறிஸ்துவானவர் நம்மோடு கூட இருக்கிறார். பிரச்சனைகள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும், நெருக்கங்கள் இருக்கும், அவமானங்கள் சில ஏற்படுத்துவாங்க. ஆனா தோல்வியை அவர் அடைய விட மாட்டார். ஏன்னா அவர் எல்லாவற்றையும் ஜெயித்து விட்டார். ஆமென். எனக்கு ஒரு பந்தி ஆயத்தமாய் இருக்கிறது. அந்த கோலும் தடி என்ன தேற்றனா தேற்றுதல்ல முதல் வார்த்தை என்ன? ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஆமென். என் சத்துருக்களுக்கு எதிராக. ஆமென். இன்றைக்கு நீங்க போய் போராடணும்னு இல்லை, ஏசப்பா உங்க கூட இருக்கிறார். You and him are a perfect team. Amen. And you are on the winning side.